இன்றைய வேதவசனம் எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். நம் கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் தேவன். அன்றியும் அவர் நம் வாழ்வில் அதிசயம் செய்கிறவர். வேதாகமத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கானான் தேசத்திற்கு பயணிக்கையில் அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அப்படி ஒரு மரத்தால் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றி தேவன் அதிசயம் செய்தார். இன்றும் அப்படி அதிசயம் செய்யும் கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான நிகழ்வுகளை இனிப்பாக, அதாவது களிப்பாக மாற்றுவார். அன்றையும் மாராவின் நீரை மதுரமாக மாற்ற ஒரு மரம் இருந்தது போல நம்முடைய வாழ்விலும் மாராவை மதுரமாய் மாற்றும் ஒரு மரம் உண்டு. அதுவே நம் கிறிஸ்து நம் பாவத்திற்காக பலியாக கொடுக்கப்பட்ட சிலுவை மரம். அந்த மரத்தின் கிருபையினாலே நம்முடைய வாழ்வில் உள்ள கசப்புகள் எல்லாம் நீங்கி நம் வாழ்வு மதுரமாக இருக்கிறது. இத்தகைய அதிசயத்தை செய்த நம் கிறிஸ்து நமக்கு தேவனாக இருக்கிறார். எங்கள் வாழ்வில் கசப்புகளை நீக்கி களிப்பாக மாற்றிய எங்கள் அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.